ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவல் எப்படி ஓரம் அடிக்கிறதா அப்படிதாங்க. இது என்ன ஒரு விஷயம், இது ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நமக்கு இந்த டவல் வாங்கும்போது சைடில் நமக்கு அந்த கொஞ்சம் போட்ட போல் இருக்கும் இல்லையா, முடி போட்ட போல் இருக்கும். அதோடய நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு அந்த நூல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே இருக்கும். போக போக என்ன ஆகும், அந்த நூல் உள்ளே இருக்கிறதும் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு துண்டோட அளவு குறையிற போல் தோணும். அதனால் அதை நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி ஓரம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி துண்டு எல்லாமே இப்போ வந்து நமக்கு பிரெத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடி போட்ட போல தான் இருக்கும். நமக்கு லென்த்தில் நமக்கு வந்து லைட்டாக உருட்டி வச்சு தைச்சிருப்பாங்க. அது இப்போ பாருங்கள், இப்போ லென்த்தில் எப்படி உருட்டி வச்சு தைச்சிருக்காங்க, நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் எப்படி தெரிஞ்சு நம்ம உள்பக்கம் எப்படி உருட்டி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் அதை காமிச்சிருக்கேன். பாருங்கள், உள்பக்கம் அவங்க உருட்டி வச்சுருக்காங்களா, நம்ம அப்போ லென்த்தில் நம்ம வந்து பிரெத்துலேயும் அப்போ அதே போல் உருட்டி வச்சு தைக்கணும். வாங்க எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை போல் நீங்கள் துண்டு வாங்கினாலோ இல்லை இப்போ நிறைய பெருசாக இது போத் ஃபங்க்ஷனில் நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி இப்போ சால்வெல்லாம் போத்துறாங்க இல்லையா, அதை போல் இந்த மாதிரி துண்டாக இருக்கும்போது நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே லைஃப் வரும். இது கொஞ்சம் நாள் ஆன பிறகு என்ன ஆகும், கொஞ்சம் லென்த்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி டிப்ஸோடு நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து நம்ம அடுத்து இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி வீட்டில் வந்து நம்ம கவுனுக்கு நைட்டிக்கு எப்படி ஈஸியாக ஜிப் வச்சு தைக்கலான்ற வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 2 துண்டு இப்போ ஓரம் அடிக்க போகிறேன். 2 துண்டுலையுமே நமக்கு 2 சைட்லையும் இருக்கிற பிரெத்தில் இருக்கிற அந்த முடியை நீங்கள் அப்படியே நேராக கட் பண்ணி எங்கே அவங்க போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நம்ம உள் பக்கமாக நம்ம அப்படியே 2 மடிப்பு மடித்து தைக்க வேண்டியதான். அதை மாதிரி தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் பக்காவாக வரும். இது வந்து நானே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, உருட்டி வச்சு தைக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பட்டையாக அடிப்பேன். அப்புறம் போக போக சின்னதாக வர போல தெரியும். நமக்கு ஒரே ஈக்குவலாக எப்படி அடிக்கலாங்கிற டிப்ஸையும் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அடிக்க ஆரம்பிக்கிறோமா, அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் எந்த அளவு உருட்டி வச்சு உங்களுக்கு ஓரளவு நம்ம ஒரு ஒரு என்ன பண்ணுவோம், நம்மளால் ஒரு 4-5 சென்டிமீட்டர் அடிப்போம். இப்போ பாருங்கள், மிஷினோட எண்டுகளில் என்னோட லெஃப்ட் சைடுக்கு ஹேண்டால் நான் துணியை தூக்கியிருக்கேன்னா, இப்போ ரைட் சைடு நான் பிடிக்கும்போது எந்த அளவு முள்ள மடியணுங்கிறத அதே காமிக்கிது பாருங்கள். அந்த அளவு மடித்தோம்னா நமக்கு ஈக்குவலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கை வந்த வாட்டத்துக்கு மடித்தோம்னா ஒரு இடத்துல பெருசும் சின்னதுமா ஆகும். நீங்களும் இதே போலயே அந்த எண்டில் ரைட் சைடு ஹேண்டால் அப்படியே தூக்கி அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே போதில் துணி அதை அப்படியே உள்ளே மடிச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது நமக்கு ஒரே ஈக்குவலாக தையல் வரும், பார்க்கவும் நமக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம துண்டுன்றது நினைக்கிறோமே தவிர நம்ம அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு லைஃப் வர்றதுக்கு இந்த மாதிரி ஓரம் அடித்து நம்ம யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பண்ண போகிற தப்பு, நிறைய பேர் என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஈக்குவலாக அடிக்க ஆரம்பிச்சிருப்போம். எண்டு வரும்போது துண்டை தாண்டி நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவு துணி வெளியே வரும். அதை போல் வராமல் எப்படி ஈக்குவலாக நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் அடுத்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக நான் அடித்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் எந்த அளவு நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போலே நம்ம ரஃப் தையல் அடித்து முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த அளவு நீட்டாக ஒரே ஈக்குவலாக இருக்கு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எந்த சைஸில் நான் மடித்து வச்சு ஆரம்பிச்சனோ எண்டு வரைக்குமே அதே அளவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் நீட்டாக நீங்கள் தச்சு வச்சுக்கோங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே போல் இன்னொரு பக்கமும் நான் அடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், நம்ம பண்ணுற தப்பு முன்பக்கம் பின்பக்கம் டிஃப்ரெண்ட் தெரியாது. அதை வந்து நம்ம லென்த்தில் இருக்கும்போது எந்த பக்கம் அவங்க உருட்டி வச்சுருக்காங்க அந்த பக்கம் தான் நம்மளும் பிரெத்தில் உருட்டி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து செய்யும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 2வது துணியை அடித்து முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன டிப்ஸு சொல்ல வந்துடுறது பாருங்கள். நம்ம மடித்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு மடிக்கிறோம் இல்லையா, மடிக்கும் போது அந்த கார்னரில் வரும் இல்லையா, அதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிக்கிறேன் பாருங்களேன். மடிச்சுட்டு இப்போ அடுத்த ஃபோல்டிங் அப்படியே அதை பிடிச்ச போல் நீங்கள் அடுத்த ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணி நமக்கு இப்பயே உள்ளே போயிடுது பாருங்கள். அடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தான் காமிச்சிருக்கேன் எந்த அளவு. நீங்கள் இதே டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சேலை ஓரடிக்கிறது, கை ஓரடிக்கும்
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் ஒரு அளவு நமக்கு வரும், எண்டில் பார்த்தா நமக்கு துணி முடிஞ்சிருக்கும், அதை தாண்டி நம்ம ஓரம் அடிக்கிற துணி மட்டும் மீந்திருக்கும். அதுக்கு நம்ம பண்ணுற தப்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தப்பை நம்ம பண்ணாமல் செய்யும்போது நமக்கு துணி கரெக்டாக எந்த இதில் ஆரம்பிக்கிறோமோ அந்த எண்டில் கரெக்டாக முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், இதுலேயும் நான் எண்டில் எப்படி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் அப்லேயும் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த நமக்கு அதை மடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அடுத்த ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா வர்ற துணி நமக்கு உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உள்ளே போதா, நல்லா க்ளோஸ் அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இதை போல் அடித்து செய்யும் போது நம்ம எப்பயும் போல் ரஃப் தையல் போட்டு எடுத்துட்டோம்னா பாருங்கள், நமக்கு எண்டில் துண்டை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு துணியும் வரல பாருங்கள். அதே சமயம் நமக்கு நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் கைலி அடுத்து சேலை ஓரடிக்கும் போது எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிச்சிருக்க துண்டு கைலி சேலை எதுவாக இருந்தாலும் நீட்டாக ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூனை சேலை எப்படி ஈஸியாக ஓரடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நம்ம அடித்த பிறகு எந்த அளவு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.